ஒன்றும் இல்லை, தீர்மானங்கள் படிக்கிறாங்க. விஜய் அவ்வளோ தெளிவாக ஸ்ட்ராங்காக அடிக்கிறாரு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் தடுமாறி தான் அந்த தீர்மானத்தை சொன்னாங்க. விஜய் ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கு அப்புறம் அந்த அரங்கம் அதிருது, பிரேக்கிங் நியூஸாக மாறுது. எல்லாருக்குமே தலைப்பு செய்தியாக மாதிரி நீ டிபேட்ஸ் ஃபுல்லாக பாதி டிபேட்ஸ் அதான் இருக்க போகுது. இவ்வளோ பவர்ஃபுல் லீடர் என் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ ரொம்ப கண்ணியமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து அவங்க போய் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுனால விஜய்க்கு பெருமை ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து எங்களுக்கு நடிகராக இருக்க வரைக்கும் விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தூங்குவாரு, அங்கதான் தூங்குவாரு, அங்கதான் இருப்பாரு, கேரவன் போக மாட்டாரு, கேஷுவலா இருப்பாரு, தனியா இருப்பாரு, நல்லா பேசுவார். இது நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. நீங்க தலைவர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க சேவை செய்ய தான் சிகரம் விட்டு கீழே இறங்கி வரீங்க, நீங்களே பாட்டு பாடுறீங்க, அப்படிதான் இருக்கணும். அதான் எங்க ஆசைப்படுறோம். எங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆரோட ஃபிகர் எப்படி ஒரு விஷயம், அவர் வந்து தொட்டா போதும், பார்த்தா போதும். எங்க அப்பாலாம் பயங்கர எம்ஜிஆர் ஃபேனு. தலைவர் வராரு, அவரை மாதிரி ஒருத்தர் வேஷம் போடுவாங்க பாருங்க, அவர் காலத்தை எடுத்து காலை தொட்டு கும்பிட்டுலாம் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். நடக்கும். எங்க அப்பா மெமிக்ரி எல்லாம் பண்ணுவார் எம்ஜிஆர் மாதிரி. அவர் ஸ்டேஜில் மெமிக்ரி பண்ணும்போது நான் கேட்பேன், ஏப்பா எம்ஜிஆர் மெமிக்ரி ரொம்ப விருப்பப்பட்டு பண்றீங்கன்னு கேட்டா, அதை பண்றதுதான் என் வாழ்நாளில் இருக்கக்கூடிய பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். அவர் பேசுறதை வச்சு கை தட்டுறாங்கல்ல, அப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆரை உள்வாங்கியிருக்காங்க.